வணக்கம். நான் நாகராசா வர்ணசிங்கம், வடமராட்சி வடக்கு சமாசத்தின் உபதலைவர். இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் மக்களுக்கு சில பொய்யான தகவல்களை சொல்லி ஒரு கடத்தொழிலை சரியான முறையில் மேம்படுத்த தெரியாமல் கடத்தொழில் அமைச்சர் என்ற போர்வையில் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார். கடத்தொழில் அமைச்சர் என்ன வசனம் சொன்னவர் என்று சொன்னால், ஜனாதிபதி வர்றார் வந்து செம்மணியை பார்வையிடுவார் என்று சொல்லி ஒரு பொய்யான வசனம். அந்த செம்மணி ரோட்டால் போன ஜனாதிபதி செம்மணி எட்டி பார்க்கல, திரும்பி பார்க்கல, அதால் போனவர். ஒரு விஷயம் ஜனாதிபதி வந்து ஒரு விஷயம் செய்திருக்கார் என்று சொன்னால், இந்த பாஸ்போர்ட் காரியாலயம் திறந்து வச்சது உண்மையாக அது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் ஜனாதிபதி இந்த மட்டத்தில் எங்கள் இந்த கடத்தொழில் பிரச்சனைகள் போச்சோ போகலையோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் வந்து இன்றைக்கு இந்த கடல் நாசமாக போய் கொண்டிருக்குது, இந்த கடலை பற்றி சிந்தனை இல்லை, இந்த கடத்தொழில் மக்களை பற்றி சிந்தனை இல்லை. ஆனால் என்னென்ன எல்லாம் கதைச்சு கொண்டு தெரிகிறார். ஒரு கடத்தொழில் அமைச்சர் என்று சொன்னால் உண்மையின்படி இந்த கடத்தொழில் மக்கள் இந்த நிலைமையை அறியணும், கடலை அறியணும், கடல் இந்த வளங்களை அறியணும், அந்த வளங்களை எப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்லி செயற்படணும். இது ஒன்றுமே இல்லை. கடலை பற்றி கதைக்கிறதும் இல்லை, அதை பற்றி பேசுறதும் இல்லை. நாங்கள் கொடுத்த கடிதங்களுக்கு இதுவரையில் பதிலும் இல்லை. தான் ஏதோ ஒரு போக்கில் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறார் கடத்தொழில் அமைச்சர். நாங்கள் என்னத்தை தான் கேட்டாலும் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. இன்றைக்கு உண்மையின்படி எங்களோட கடல் எல்லாம் வந்து பத்திறந்து பாழா போய் கொண்டிருக்கு. கடலில் மீன் இனமே இல்லை. இன்றைக்கு வடபகுதி என்றாலும் சரி தான், வட கிழக்கில் என்று சொன்னால் மீன் இனமே இல்லை. இன்றைக்கு மீன் வளம் பெருகணும் என்று சொன்னால் எங்களோட கடல் வளத்தை பாதுகாக்கணும். எங்களோட கடல் வளத்தை பாதுகாக்கணும் என்று சொன்னால் இந்த உள்ளூரில் இருக்கிற தாங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், உள்ளூரில் இருக்கிற தடை செய்யப்பட்ட தொழிலாத்தை நிப்பாட்டுக்கொண்டு. உண்மையின்படி இன்றைக்கு வல்லட்டுத்துறையில் இருந்து ட்ரோலர்கள் போகிறது, ஆனால் பெரும்பாலும் போகிற இல்லை, மீன் இல்லைன்னு போகிற இல்லை. ஒரு சில ட்ரோலர்கள் போகுது. அதுவும் வந்து இதுக்குள்ள எங்கட கரையில் இருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குலாம் வந்து தொழில் செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டருக்கு அங்கால தொழில் செய்ய தான் நீரியல்துறை ஏதோ ஒரு அனுமதி கொடுத்தோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 5 கிலோமீட்டருக்கு அங்கால தொழில் செய்யறேன்னு சொன்னால் அந்த இழுவமடி பள்ளம் எங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. அந்த தூரத்தில் வந்து திருப்பியும் வந்து இந்த கரவழியை வந்து திருப்பியும் இதை நாசமாகி கொண்டிருக்கிறாங்க. இந்த இழுவமடி தொழிலை தடை செய்யுங்கன்னு சொல்லி கத்தியும், ஆனால் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட காதிலே அது அந்த ஈயத்தை காட்சி ஊத்துற மாதிரி கிடக்கு. இதே ஜனாதிபதி வந்து பல்லட்டுத்துறையில் வந்து மக்களுக்கு முன்னால் பெரிய வீரவசனம் பேசி போட்டு போனவர். இந்த ஓரிரு மாதத்தில் தான் இந்த இழுவமடி தொழில் எல்லாத்தையும் போட்டிங் ரோலர் இழுவமடி தொழிலை தான் நிப்பாட்டி வைக்கிறேன் என்று சொல்லி வீரவசனம் பேசி போட்டு போனவர். இன்றைக்கு வீரவசனம் பேசி போட்டு போய் 7-8 மாதம் ஆகுது. இன்றைக்கு வல்லட்டுத்துறை மண்ணில் வந்து உதயசூரியன் கடற்கரையில் உண்மையாக வந்து வீரவசனம் பேசினவர். இதைத்தான் நான் நிப்பாட்டுறேன். ஆனால் இன்றைய வரையும் ஒரு நடைமுறையும் இல்லை, நிப்பாட்டுப்படவும் இல்லை. ஆனால் எங்களது அரசியல்வாதிகள் கேவலங்கட்ட அரசியல்வாதிகள். இன்றைக்கு உண்மையின்படி நாங்கள் அன்றையிலேருந்து இன்றைய வரையும் சொல்கிறோம், எல்லாரும் ஒன்று சேருங்கோ, ஒரு குடையின் கிணறு இல்லைங்கோ, ஒரே குடையின் கிணறு எங்களுக்குரிய கோரிக்கைகளை வந்து நாங்கள் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெளியேறோம். நீங்கள் பாராளுமன்றத்தை ஒட்டி கொண்டு கூட கதிரிகளை பிடிச்சு கொண்டு கதிரை ஆசை வழியை வந்து மக்களுக்கு ஈடுபட்டாலும் எப்படி போனாலும் என்ன பிரச்சனைகள் சொல்லிவிட்டு நீங்கள் கதிரையை கட்டி பிடிச்சு கொண்டிருக்கிறீர்கள். சுயநல அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுயநலவாதம், முழுக்க சுயநலவாதம். உங்களுக்குரிய சொத்தை தேர்தலை தவிர மக்கள் இந்த நலன் கருதி எதுவுமே செய்யலை. அது இன்றைக்கு எந்த அரசியல்வாதி என்றாலும் சரிதான், உங்களோட சொத்தையும் உங்களோட இருப்பையும் பாதுகாக்கிறதுக்கு அதை இன்னும் கூட சேர்க்கிறதுக்கு தான் நீங்கள் இன்றைக்கு அரசியல் இருக்கிறீர்கள். ஆனால் வெகு காலம் இல்லை. உங்களுக்கு எல்லாம் மரணம் அடிக்கிறதுக்கு மக்கள் அடிக்கிறதுக்கு வெகு காலம் இல்லை. ஒன்று யோசித்து பார்த்துருக்கணும். செம்மணியில் நடந்த பிரச்சனையை நீங்கள் சிந்திச்சு பார்த்தால் எல்லா அரசியல்வாதியும் யோசிப்பீர்கள். அதே மாதிரி போன 30ஆம் தேதி காணாமல் ஆக்கப்பட்ட சர்வதேச தினத்தில் இன்றைக்கு மக்கள் பேரழ்ச்சி கொண்டது. அந்த பேரழ்ச்சி உண்மையின்படி இப்போதான் எங்கள் இந்த சில விஷயங்களை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். மக்கள் மயப்படுத்தி மக்கள் போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கு. அன்றைக்கு உண்மையாக திலீவன் கண்ட கனவாக இருக்கலாம், அன்னையந்த எண்ணமாக இருக்கலாம், எல்லாற்ற எண்ணங்களும் வந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போதான் மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உண்மையின்படி மக்கள் கொந்தளித்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அரசியல்வாதிகளை தூக்கி எறிகிறதுக்கு வெகு காலம் இல்லை. இன்றைக்கு வடக்கு கிழக்கு உண்மையாக தமிழ் தேசியம்
எங்கள் இந்த சுய உரிமைகளை எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கோ அதை பற்றி கதைக்கிறதுக்கோ யாருமே இல்லை. அப்போ நாங்கள் ஒரு குடையன்களை ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளே நாங்கள் ஒரு நல்லாட்சியை எங்கள் தமிழ் தேசியத்துக்காக எங்களோட சுயநிர்ணய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கணும் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு இணையணும். வடக்கு கிழக்கில் இருந்து ஒரு குடையன்களை நாங்கள் வரணும். ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நாங்கள் குரல் கொடுத்தா தான் நாங்கள் இனிமேலும் வரும் காலத்தில் வடக்கு கிழக்கில் நாங்கள் எதையும் சாதிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்கள் வாரார், முல்லைத்தீவுக்கு போகிறார், புதுக்குடியிருப்புக்கு போகிறார், எல்லா இடம் போகிறார். போய் கச்சதீவையும் பார்வையிட்டவர், எல்லாத்தையும் பார்வையிட்டார். மண்டதியில் வந்து ஒரு விளையாட்டரங்கு, சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கு கொண்டு சொல்லி உருவாக்க போகிறோம்னு சொல்கிறார். அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். நாங்கள் இல்லையென்று சொல்லலை. அதே மாதிரி ஏன் இந்த சீமேந்து ஃபேக்டரி உங்களால் உருவாக்க முடியலை? இன்றைக்கு அந்த தொழிற்சாலையை இன்றைக்கு சீமேந்து தொழிற்சாலையை உருவாக்கினால் எத்தனையோ ஆயிரம் இளம் பிள்ளைகள் இன்றைக்கு படித்து போட்டு உண்மையாக வேலை இல்லாமலும் அது இல்லாமல் இது மேலே தெரியுது. அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கலாம்? ரசாயன தொழிற்சாலை ஏன் உருவாக்கப்பட இல்லை? இன்றைக்கு மயிலடியில் நடந்த கசாஸ் ஆஸ்பத்திரி எங்கே? அந்தந்த இடத்துல அதே திருப்பி உருவாக்குறதுக்கு ஏன் உங்களால் முடியலை? இன்றைக்கு காங்கிரஸ் வந்து காவரை வந்து புனரமைச்சு இன்றைக்கு போக்குவரத்து செய்யலாம். இன்றைக்கு இந்தியாவிலேருந்து வந்து அந்த படகு இந்தியாவில் வந்து கப்பல் படியாக பலமாக ஓடுமா இருந்தால் இன்றைக்கு எங்கட மக்கள் இன்றைக்கு அதிலேருந்து ஏதோ ஒரு லாபம் அடையலாம். எங்கட மக்களுக்கு சில வாழ்வாதாரங்கள் கிடைக்கும். அதில் ஏனென்று சொன்னால் 100 கிலோ சாமான் கொட்டுறையில் மட்டும்தான் ஒருத்தன் போய் இருக்கா. 100 கிலோ சாமான் கொட்டுறைகளில் இன்றைக்கு இந்த வந்து எங்களுக்கு அத்தியாவசிய சாமான்கள் எவ்வளோ விலை குறையும். இன்றைக்கு எல்லாத்துக்கும் விலை கூடிக்கொண்டு போகுது. விலை குறைக்கிற பாடில்லை. இன்றைக்கு பெட்ரோலுக்கு விலை குறைச்சிருக்கு, டீசலுக்கு விலை குறைச்சிருக்கு, மண்ணெண்ணெய்க்கு விலை குறைக்கல. அப்போ இன்றைக்கு நாங்கள் மீன் இல்லாமல், கடலில் மீன் இல்லாமல் இன்றைக்கு அன்றாடம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எங்களோட மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். உண்மையின்படி எந்த கரையோரத்தில் போனாலும் இன்றைக்கு மீன் இல்லை, தொழிலுக்கு போகிற இல்லை. அப்போ இன்றைக்கு எங்களோட மக்களுக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு இந்த கடத்தொழில் அமைச்சர் என்ன செய்கிறார்? ஏதாவது ஒரு சிந்தனை, ஒரு செயற்பாடு, இந்த கடலில் என்ன நடக்குது, இந்த மக்கள் என்ன செய்யணும், கடல் வளத்தில் கடலில் மீன் இறங்குதோ வேற இல்லையோ, இல்லை கடல் வளம் எப்படி இருக்குது, கடல் வளத்தை நாங்கள் எப்படி காக்கணும்னு சொல்லி அது ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. நீங்கள் திருப்பியும் சட்டவிரோதத்துக்கு தான் சட்டவிரோதத்தை ஊக்குவிச்சு ஊழல் பேர் வழிகளை லஞ்ச பேர் வழியை தான் உருவாகி கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு அதுதான் தலை தூக்கி கொண்டு நிற்குது. ஒரு சில இடங்களில் வந்து லஞ்சம் பண்ணுறாங்க, ஊழல் எழுப்பித்திரத்தால் வந்து திரைக்களத்தால் வந்து ஒரு சில ஆட்கள் நீங்கள் பிடிக்கிறீர்கள். இன்றைக்கு வடமராட்சியில் யாழ் மாவட்டத்தில் தலை தூக்கி கொண்டு போகுது ஊழல் லஞ்சம். ஏன் அதை உங்களால் கண்காணித்து அதை பிடிக்க முடியலை? இன்றைக்கு இப்போ பழைய காலம் மாதிரி எதுக்கு போனாலும் நாங்கள் ஒன்று கொடுக்காம செய்யலாம் கிடக்கு, எல்லாம் கொடுத்து தான் செய்ய வேண்டியதாக கிடக்கு. அப்போ அவ்வளவுக்கு எங்களுக்கு நாடு தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கா வந்தார், ரணிலை கைது செய்தார். இன்றைக்கு ரணிலை கைது செய்து என்னத்தை கண்டு நீங்கள்? ஏன் ரணிலாட்ட இருக்கிற சொத்து பத்தை பறிச்சறீங்களோ, இல்லாட்டி ராயபக்ச பெரமரிட்ட இருக்கிற சொத்து பத்தை பறிச்சறீங்களோ? திருப்பியும் கேட்டால் நாடு வங்குரோத்தில் இருக்குது, இருக்குன்னு சொல்றீங்க. இன்றைக்கு நேற்றைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நியூஸ் போனது, இந்த சமுத்தியை பற்றி, இந்த அசுவேசவாத நிவாரணம் கொடுக்குறத பற்றி ஒரு சொன்னார். 5000 கோடி ரூபா மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கான், 2000 கோடி உத்தியோகத்தர் பேருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு கொடுப்படுதுன்னு சொல்லி. அப்போ 2000 கோடி உத்தியோகத்தருக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லி அவர் ஒரு கேள்விக்குரிய போட்டிருந்தார். அதில் அவர் கூடியவங்க, அவர் முதல் ஒரு ஊடகவியாளராக இருந்தவர், இப்போ அவர் வெளியில் இருந்து கொழும்பில் இருந்து கொண்டு இப்படியாக கொஞ்சம் தகவலை விட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இப்படியாக கொஞ்சம் விஷயங்கள் போயிருக்கல. திருப்பியும் வந்து நாங்கள் எங்களது தலைமையெல்லாம் தரிச்சுமா கூடி நாங்கள் எங்களோட மக்கள்லாம் நிறைய கட்டி கொண்டிருக்கிறாங்க. கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சு கொண்டான் இருக்கிறான், திருடுறவன் திருடி கொண்டான் இருக்கிறான். ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் இன்றைக்கும் கஷ்டப்படுவோம் இருக்கிறோம். உண்மையின்படி இந்த கடத்தொழில் அமைச்சர் நாங்கள் திருப்பியும் மண்டாடமாக கேட்கறது வந்து உண்மையின்படி இன்றைக்கு எங்களோட கடல் வளத்தை பாதுகாருங்க. உண்மையாக தடை செய்யப்பட்ட தொழிலை நிப்பாட்டுங்க. இந்த பொட்டிங் ரோலில் இருந்து தடை செய்யப்பட்ட தொழிலை அனைத்தையும் நிப்பாட்டி தாங்க கேட்டாலும் உங்களுக்கு காதில் செவியில் ஏறுதில்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் இதைத்தான் செய்யுது. 96ஆம் ஆண்டில் இருந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் இதைத்தான் செய்யுது. தங்களுக்கு சாதகத்தை பயன்படுத்தி கொண்டு தங்களது அரசியலுக்காக தங்களது அரசியல் நலன் கருதி தாங்கள் கையூட்டுகளை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு எங்களை வந்து சாகடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்களோட கடல் வளத்தை சாகடிச்சு விட்டாங்க. இன்றைக்கு கடலில் வளமே இல்லை, மீனிலக்கம் பெறுகிறாங்க, கடலில் வளம் இல்லை. இன்றைக்கு யாழ்ப்பாண நீரேரியை எடுத்து பார்த்தால் திருப்பியும் அட்டை பண்ணை கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அட்டை பண்ணையை கொடுக்குறதால யாழ்ப்பாண நீரேரியெல்லாம் நாரி கொண்டு போகுது. சில இடங்களில் போய் பாருங்க, மூக்கு கொடுக்க முடியல, அவ்வளோ நாத்தம் சேரு. ஏன்னு சொன்னால் நீரோட்டம் இல்லை. அட்டை பண்ணை போடுறதால அது நீரோட்டங்கள் எல்லாம் இல்லாமல் போய் கடல் மாசடைஞ்சு இன்றைக்கு தூர்நாற்றம் மணக்குது. அப்போ இதுகளெல்லாம் வந்து இந்த நேரா நிறுவனம் நெக்டா நிறுவனத்துக்கும் கண்ணும் இல்லை, காதும் இல்லை, ஒரு ஆய்வும் இல்லை.
இந்த அட்டை பண்ண போகிறதால நீரோட்டம் இல்லாட்டி இந்த கடல் மாசடையும். அடுத்த இதால் மீனின பெருக்கம் இல்லாமல் கனவை நண்டு இறால் இந்த மீனின பெருக்கமே இல்லால் போதும் என்று அதை பற்றி அந்த நெக்டார் நிறுவனமோ நேரா நிறுவனத்துக்கு ஒரு கோதாரியும் விளங்குதில்லை. கடல் மேட்டு பகுதி இந்த யாழ் மாவட்ட நீரேறி முழுதாக கடல் மேட்டு பகுதிகள் மீன் உற்பத்தி ஆகிற இடங்கள் கூட. இந்த மீன் உற்பத்தி ஆகி கடலில் வெளியேறக்க தான் இனிமேல் வெளியில இருந்து பெரும் மீன்கள் அதனை சாப்பிட்றது. அதுகள் சாப்பிட வந்தால் கடலில் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு மீனிலக்கம் பெறுகிறது. இன்றைக்கு எல்லாத்தையும் அழைச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஒரு அட்டை பண்ணுகின்ற போர்வையில் இன்றைக்கு எல்லாத்தையும் அழைச்சு கொண்டு இருக்கிறார். இதுக்கு அரசாங்கம் தூட போய் கொண்டு ஏன்னு சொன்னால் ஒரு பண்ணைக்கு இவ்வளோ காசுண்டு வேண்டினீங்க. முதல்ல இருந்து அரசாங்கத்தில் வேண்டினீங்க லட்சக்கணக்காக, ஒரு பண்ணைக்கு லட்சக்கணக்காக வேண்டினீங்க. ஒவ்வொருத்தனுக்கு 15 ஏக்கர் 20 ஏக்கர் பண்ணையை கொடுத்துறீங்க. அப்போ இன்றைக்கெல்லாம் எங்கே போட்டுறேன் அவனெல்லாம் சுருட்டி கொண்டு போட்டார். இன்றைக்கு நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். மாற அரசியல்வாதிகள் என்றாலும் சரிதான், அமைச்சர் மேல் என்றாலும் சரிதான், தங்களது பையலை நிரப்பி கொண்டு தாங்கள் கண்ணும் காணாமல் நீங்கள் போறீர்கள், நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கரையோரங்கள் எங்கே போய் பார்த்தாலும் தொழில் இல்லை, தொழிலுக்கு போறே இல்லை. இந்த நிலைமையில இருக்கிறோம். இந்த நிலைமையில இருந்து கொண்டு இருக்க மண்ணெண்ணைக்கு விலை குறையில, மற்றதுக்கெல்லாம் விலை குறைக்கிறீர்கள். அப்போ கேட்டால் அங்கே மசக எண்ணெய் மலிவு அந்த எண்ணெய் மலிவுன்றாங்க. ஆனால் இந்த விலை கூறிக்கொண்டு போகுது. தயவு செய்து நாங்கள் திருப்பியும் கடத்தொழில் அமைச்சரை கேட்கறது இதுதான். நீங்கள் தயவு செய்து இந்த சட்டவிரோதமான தொழிலாளத்தை நிப்பாட்டுங்க. பொட்டிங் நோயிலிருந்து சட்டவிரோதமான தொழிலை நிப்பாட்டுங்கோ. நாங்கள் சுவிச்சமாக வாழணும். அதே மாதிரி தான் எங்களோட மக்களும் தயவு செய்து இந்த அரசியல்வாதிகளை நம்பாதேங்கோ. ஒரு தடையும் எல்லாரையும் தூக்கி அறியுங்கோ. வடக்கு கிழக்கில் இருக்கிற எங்களது தமிழ் மக்கள் எல்லாரையும் தூக்கி அறியுங்கோ. தூக்கி அறிஞ்சு போட்டு ஒரு பொது கட்டமைப்பை கொண்டு வாங்க. பொது கட்டமைப்பை கொண்டு வந்து எங்களோட தமிழ் தேசியம் எங்களோட சுயநிதி உரிமைக்காக போராடக்கூடிய கட்டமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக நாங்கள் எங்களது தீர்வை பெற்றுக்கொள்றதுக்கு தான் வழிவகுக்கணும்னு சொல்லி எங்களோட வடக்கு கிழக்கிற மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.